kids, welcome to Kaiko's KK lessons. நாம் இன்னைக்கு பார்க்க போற சாப்டர் plants. இது class 3 EVS சமச்சீர் கல்விக்கான syllabus. And this is Prithvi Vinod who is going to present you this video. வாங்க பார்க்கலாம். So part 1 ஓட வீடியோ கீழ வந்து description boxல வந்து லிங்க் வந்து கொடுத்திருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது அதோட கண்டினியூஷன். சரிங்களா? Plants and their habitat. Plantsனா என்னது? தாவரங்கள். Habitatனா அதோட வாழ்விடம். So தாவரங்கள் வந்து எங்கெல்லாம் வளருது அப்படின்றத பத்தி இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம். Plants grow almost everywhere on earth, that is on land, terrestrial plants and in water, aquatic plants. The plants adapt to their surroundings and hence have special characteristics based on their habitat. The natural home of a plant is called its habitat. Plants make suitable adjustments with their surrounding to meet their requirements. This is known as adaptation. நம்ம தாவரங்களை வந்து எங்கெல்லாம் பார்க்குறோம்? இந்த பூமியில வந்து நீங்க எங்கெல்லாம் பார்க்குறீங்க? நிலத்துல வந்து பார்க்குறீங்க. இன்னொன்று வந்து நீர்ல வந்து நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இந்த தாவர வளர இடத்தை வந்து பொறுத்து ரெண்டு வகையா வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து நீர்வாழ் தாவரம், இன்னொன்று வந்து நிலவாழ் தாவரம் அப்படின்னு வந்து ரெண்டு வகையா வந்து பிரிக்கிறாங்க. அதாவது லேண்ட்ல க்ரோ பண்ற பிளான்ஸ் வந்து என்ன சொல்றாங்க? டெரஸ்ட்ரியல் பிளான்ஸ். அதே மாதிரி வாட்டர்ல க்ரோ ஆகிற பிளான்ஸ் வந்து அக்வாட்டிக் பிளான்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? ஸோ பாருங்க, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபார்ம்ஸ். ஒன்று வந்து லேண்டு, இன்னொன்று வந்து வாட்டர். பட் ஆனால் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து வளருது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தன்னை வந்து அது வந்து வடிவமைச்சு கொள்ளுது. சரிங்களா? ஸோ அந்த பிளான்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சில சிறப்பு பண்புகள் வந்து இருக்கு. அந்த வாழ்விடத்திற்கு ஏற்ற மாதிரி அந்த பிளான்ஸ்க்கு வந்து தன்னோட பார்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து சிறப்பு பண்புகள் வந்து இருக்கு. அது என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பிளான்ட் வந்து இருக்கு, அது இயற்கையாக வந்து ஒரு இடத்துல வந்து வளருது பார்த்தீங்களா, அதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்க? ஹேபிடேட். ஹேபிடேட்னா இயற்கையாக வாழக்கூடிய வாழ்விடம், அதுதான் ஹேபிடேட். இப்போ இந்த பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை வந்து அடாப்ட் செஞ்சு கொள்ளுதுல. ஸோ இதை வந்து என்னன்னு வந்து சொல்றாங்க? அடாப்டேஷன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை வந்து வடிவமைச்சு கொள்ளுது. ஸோ அதுதான் வந்து என்னது? அடாப்டேஷன். டெரஸ்ட்ரியல் ஆர் லேண்ட் பிளான்ஸ். நிலவாழ் தாவரத்தை பத்தி இப்போ வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். The plants that grow on the land are of different habitats such as deserts, plains, mountains and forest. Let us learn about the adaptation of different plants. இப்போ லேண்ட், நிலம் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்களா, இந்த நிலப்பரப்புல வந்து என்னெல்லாம் இருக்கு? பாலைவனம் வந்து இருக்கும். அதாவது கம்ப்ளீட்டா வந்து மணல் சார்ந்த பூமி. சரிங்களா? அது வந்து டெசர்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அந்த பிளைன்ஸ். பிளைன்ஸ்னா சமவெளி, ஃபிளாட்டா தட்டையா வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அதை வந்து என்ன சொல்லுவாங்க? பிளைன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? மவுண்டெயின்ஸ். மவுண்டெயின்ஸ்னா அந்த நிலப்பரப்புலேயே வந்து கொஞ்சம் ஹையஸ்ட் ஃபார்ம், அதாவது வந்து தூக்கலா வந்து இருக்கும். ஸோ அதை வந்து என்னன்னு வந்து சொல்லுவாங்க? மலை அப்படி இல்லைன்னா குன்று அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஃபாரஸ்ட். அந்த லேண்ட் ஃபுல்லா வந்து ஒரு கிரீன் ஏரியா மாதிரி, அதாவது கிரீன் மரங்கள்னால சூழ்ந்து இருக்கும். ஸோ அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க? ஃபாரஸ்ட். நிறைய மரங்கள் வந்து இருந்ததுன்னா அந்த லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து என்னன்னு வந்து சொல்லுவாங்க? ஃபாரஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. காடுகள். சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் பத்தி பார்ப்போம். இந்த மாதிரி இடங்கள்ல வந்து தாவரத்தோட பண்புகள் வந்து எப்படி வந்து இருக்கும், அதோட பார்ட்ஸ், ஒவ்வொரு பாகம் வந்து இருக்கு பார்த்தீங்களா, அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வந்து அது வந்து இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். Plants in desert. These plants grow in hot, dry and sandy places. Plants in desert அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது பாலைவனத்துல வந்து வளரக்கூடிய தாவரத்தை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். பாலைவனம் பொதுவா எப்படி வந்து இருக்கும்? ஹாட்டா, அதாவது பயங்கர சூடா வந்து இருக்கும். ட்ரை, வறண்டு போய் வந்து இருக்கும். அப்புறம் வந்து மணலா வந்து இருக்கும். ஸோ அதைத்தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான இடங்கள்ல வளர தாவரத்தை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். Deserts get very less rainfall and experience high temperature. பாலைவனத்துல வந்து பாத்தீங்கன்னா மழை வந்து கம்மியா தான் வந்து பொழியும். சரிங்களா? ஸோ அதனால அதோட வெப்பம் வந்து ஜாஸ்தியா வந்து இருக்கும் அந்த மாதிரியான இடங்கள்ல. Hence, there is a scarcity of water. இப்போ வந்து டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு அப்படின்னாலே வந்து என்ன அர்த்தம்? அந்த இடத்துல வந்து தண்ணி இல்ல, கம்மியா இருக்கு அப்படின்றதான் அர்த்தம். சரிங்களா? So there is a scarcity of water. Let us see how these plants have adapted to this habitat. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷனுக்கு வந்து பிளான்ஸ் வந்து தன்னை வந்து எப்படி வந்து மாத்திக்கொள்ளுது, அந்த சூழலுக்கு ஏற்றவாறு எப்படி வளருது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா லீவ்ஸ் ஆர் சேஞ்ச்டு டு ஸ்பைன்ஸ் டு ரெடியூஸ் தி லாஸ் ஆஃப் வாட்டர். இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க? சப்பாத்தி கள்ளி வந்து கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா முள்ளு முள்ளா வந்து இருக்கும் இதை சுத்தி. அது வந்து முள்ளு கிடையாது, வெறும் இலைகள் தான். அந்த இலைகள் வந்து முள்ளா வந்து மாறி இருக்கு. ஏன் வந்து மாறி இருக்கு? அப்படி மாறுறதுனால
தன்னோட லாஸ் ஆஃப் கண்டென்ட் ஆஃப் வாட்டர் வந்து இருக்கு பார்த்தீங்களா, அதாவது இது மூலமா தண்ணி வந்து எப்பயும் டிரான்ஸ்பிரேஷன் மூலமா வெளியாகும் பார்த்துருக்கீங்களா, அது வந்து கம்மி ஆகுமா. ஸோ இப்போ தட்டையாக இருந்துச்சுன்னா ஈஸியாக அதில் இருக்க தண்ணி வந்து எவாப்ரேட் ஆகி போயிடும். ஸோ இப்போ வந்து முள்ளு மாதிரி கூர்மையாக இருக்கிறதுனால என்ன ஆகும், தண்ணி வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து லாஸ் ஆகாது. ஸோ இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீவ்ஸ் வந்து அந்த முற்களாக வந்து மாறி இருக்கு. த ஸ்டெம் இஸ் green அண்ட் ஃப்ளஷி. இதோட ஸ்டெம் வந்து பாருங்க பச்சையாக வந்து இருக்கா, அதே மாதிரி ஃப்ளஷி. ஃப்ளஷினா சதை மிகுந்த பகுதியாக வந்து இருக்கும். நம்ம வீட்டில் வந்து கத்தால வந்து பார்த்துருப்பீங்க சரிங்களா, பச்சை பசேல்னு வந்து இருக்கும், நல்லா தடிமனாக வந்து இருக்கும், உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சதையாக வந்து இருக்க மாதிரி இருந்துக்கும். ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க த ஸ்டெம் இஸ் green அண்ட் ஃப்ளஷி. தே ஸ்டோர் வாட்டர் அண்ட் ப்ரொடியூஸ் ஃபுட். அதில் வந்து என்னெல்லாம் இருக்கும், தண்ணி வந்து இருக்குமா, நீங்கள் கத்தாலையை வந்து வெட்டி பாருங்க, உள்ளே வந்து தண்ணி மாதிரி ஒரு இது வருமா. ஸோ அது வந்து தண்ணியை வந்து சேமிச்சு வச்சிருக்கு. அதே மாதிரி அதுதான் வந்து உணவை வந்து அந்த பிளான்ட்டுக்கு தேவையான உணவு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது சரிங்களா. தீஸ் பிளான்ஸ் ஹாவ் அ லாங் ரூட் தட் கோஸ் டீப் இன் டு தி சாயில். இந்த செடியை வந்து நீங்கள் வந்து பிடுங்கி பார்த்தா அதோட வேர்கள் வந்து இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஆழமாக உள்ள மணலுக்குள்ளே வந்து சென்று இருக்கும் சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாங் ரூட் வந்து இருக்கும், அதே மாதிரி அந்த ரூட் வந்து சாயிலுக்குள்ளே டீப்பாக பெனிட்ரேட் ஆகி வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, ஒப்பன்டியா, டேட் பாம் அண்ட் ஆலோவேரா. இது வந்து சப்பாத்தி கள்ளி சரிங்களா, அதாவது கள்ளி செடி அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது டேட் பாம் பேரிச்சம்பழம், ஆலோவேரா இது எல்லார் வீட்லேயும் பொதுவாக வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம், பிளான்ட் ஆன் மவுண்டெயின். மவுண்டெயின்னா என்னது, மலை, அப்படி இல்லைன்னா குன்று. ஸோ இந்த மாதிரி இடங்களில் வந்து தாவரங்கள் வந்து என்னெல்லாம் ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அந்த தாவரத்துக்கு வந்து இருக்குது, அது தன்னை எப்படி இந்த மாதிரி சூழலுக்கு வந்து அடாப்ட் பண்ணுது அப்படின்றத வந்து பார்ப்போம். மவுண்டெயின்னாலே என்ன அர்த்தம், அங்கே வந்து எப்படி வந்து இருக்கும், டெம்பரேச்சர் கோல்டாக வந்து இருக்கும், ரொம்ப குளிராக வந்து இருக்கும். ஏன்னா அது வந்து ஹைட்டில் வந்து இருக்குல்ல, ஹைட்டு போக போக அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா குளிரும் சரிங்களா. ஸோ தீஸ் பிளான்ட்ஸ் க்ரோ இன் கோல்ட் அண்ட் ஃப்ரீசிங் பிளேசஸ். இப்போ எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கோங்க காஷ்மீர். காஷ்மீர் வந்து எப்படி இருக்கும், நார்மலாக வந்து ரொம்ப குளிராக வந்து இருக்கும், அதே மாதிரி நடுக்கம் நிறைந்த பகுதி, அங்கேயும் மரங்கள் வந்து வளருதில்ல. ஸோ அந்த மாதிரி சூழல்லையும் வந்து மரங்களுக்கு வந்து என்னெல்லாம் ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் சரிங்களா. There is a cold weather in mountain. Let us see how these plants have adapted to this habitat. ஸோ அந்த மாதிரி இடங்கள்லையும் வந்து தாவரங்கள் வந்து வளருது. ஸோ அதோட பண்புகள் வந்து என்னென்ன, அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வளருது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ மலையில் வந்து வளரக்கூடிய தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, these trees are conical in shape. ஒரு கோன் மாதிரி வந்து இருக்குமா, அதாவது முக்கோண வடிவத்தில் வந்து இருக்குமா சரிங்களா. This shape allows snow to slide from the trees easily. ஏன் வந்து அப்படி வந்து இருக்கு, இயற்கையாகவே அப்படி வந்து இருக்கு. ஏன்னா இப்போ வந்து பனி பொழியுது அப்படின்னா என்ன ஆகும், மேலப்பட்ட பனி அப்படியே சரிஞ்சு கீழே வந்து விழுந்துருமா, இந்த இலைகளில் வந்து அந்த பனி வந்து ஜாஸ்தி வந்து தங்காதா. ஸோ அதனால தான் இந்த கோனிக்கல் ஷேப்பில் வந்து இயற்கையாகவே வந்து இருக்கு. நீடில் லைக் லீவ்ஸ் ஹெல்ப் தம் டு சர்வைவ் இன் கோல்ட் கண்டிஷன்ஸ் லைக் ஸ்னோ. இதுக்கு இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஊசி போல வந்து இருக்குமா. ஸோ அப்படி இருக்கிறதுனால குளிர்ல இருந்து இந்த மரங்கள் தன்னை வந்து தற்காத்து கொள்ளுதான் சரிங்களா. These trees do not shed leaves. இந்த மாதிரியான மரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இலைகள் வந்து அவ்வளவு எளிதில் வந்து உதிராது. They have cones instead of flowers. இந்த மரங்கள்ல வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா பூக்கள் வந்து பார்க்க முடியாது, அதுக்கு பதிலா வந்து கூம்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கோன்ஸ்டானது கூம்பு அந்த மாதிரி வந்து இருக்கும். அந்த கூம்போட பர்பஸ் வந்து என்னது, these cones protect the seeds during harsh winter. அங்கே எப்பயும் வந்து குளிராக தான் இருக்கும், பனியாக தான் இருக்கும் சரிங்களா. ஸோ விதைகள் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால இயற்கையாகவே என்ன பண்ணுது, இந்த கூம்பு வந்து அந்த விதைகளை வந்து பாதுகாத்து கொள்ளுதான் சரிங்களா. ஸோ எப்போ வந்து கரெக்டான சுச்சுவேஷன் வருதோ அப்போ வந்து அது வந்து ஜெர்மினேட் ஆகி ஒரு புது மரத்தை வந்து உண்டாக்கும் சரிங்களா. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, பைன் ட்ரீ. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், பிளான்ஸ் இன் பிளைன்ஸ். பிளைன்ஸ்னா என்னது, சமவெளி, தட்டையான நிலப்பரப்பு. ஸோ அதில் தாவரங்கள் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். Plants in plains need to adapt to both dry conditions and extreme temperatures. அதாவது சமவெளியில வந்து வளரக்கூடிய மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே கடுமையான வெப்பத்துக்கும் கடுமையான குளிருக்கும் தன்னை வந்து வடிவமைச்சு கொண்டவாறு வந்து இருக்கும் சரிங்களா. They grow in warmer climate and usually shed their leaves in winter to protect themselves from cold. இந்த மாதிரியான மரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது குளிர்காலங்களில் வந்து தன்னோட இலைகள் வந்து உதிர ஆரம்பிக்கும். ஏன்னா இலைகள் வந்து இருந்தால் என்ன ஆகும், இன்னமும் ஜாஸ்தி வந்து தண்ணி கண்டென்ட் வந்து இருக்கும், அந்த மரம் அழியிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இயற்கையாகவே என்ன பண்ணுது, குளிர்காலங்களில் வந்து இதோட இலைகள் எல்லாம் உதிர்த்துது. அதுக்கப்புறம் வந்து வெயில் காலம் வரும்போது அந்த இலைகள்லாம் அப்புறம் வந்து தளிர்ந்தெடுத்து வருது சரிங்களா. ஸோ இது இயற்கையாகவே வந்து இருக்கு. They have flat and broad leaves.
இந்த மரங்கள்ல வந்து இலைகள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்திருக்கு, தட்டையா இருக்கு, இன்னொன்று வந்து அகலமா வந்திருக்கு. தே ஹவ் திக் அண்ட் woody stem. அதே மாதிரி இந்த தண்டு பகுதி வந்து இருக்கு பாத்தீங்களா, அது வந்து எப்படி வந்திருக்கு, பருத்து வந்திருக்கு, தடிமனா வந்து இருக்கு. சரிங்களா? எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க, மேங்கோ, பேனியன் அண்ட் டீக். மேங்கோனா மாமரம், பேனியன்னா ஆலமரம், டீக்னா தேக்கு. சரிங்களா? ஸோ இந்த 3 எக்ஸாம்பிள்ஸையும் நீங்க எழுதிக்கலாம். Banyan, people and tamarind trees live more than 100 years. அதாவது ஆலமரம், அரச மரம், அப்புறம் புளிய மரம் வந்து பாத்தீங்கன்னா அதோட ஆயுட்காலம் வந்து என்ன 100 வருஷத்துக்கு மேல வந்து இருக்குமா. சரிங்களா? பொதுவா பிளான்ஸ் இன் கோஸ்டல் ஏரியாஸ். கோஸ்டல் ஏரியாஸ் அப்படின்னா என்னது, கடலோர தாவரத்தை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். நீங்க பீச் எல்லாம் போயிருப்பீங்க, அதுல கடல்லாம் இருக்கும்ல, அது பக்கத்துல வந்து கோகோனட் ட்ரீஸ் வந்து நீங்க பொதுவா வந்து பார்த்திருப்பீங்க, தென்னை மரங்கள். ஸோ அதோட ஃபீச்சர்ஸை வந்து அப்படியே வந்து எழுதுனீங்கனாலே போதும். சரிங்களா? ஸோ அந்த தென்னை மரம் வந்து பார்க்க வந்து எப்படி வந்து இருக்கும், தே ஆர் டால் அண்ட் மோஸ்ட்லி ஸ்ட்ரைட், வளர்த்தியா இருக்கும், அதே மாதிரி நேரா வந்து இருக்கும். நெக்ஸ்ட் த லீவ்ஸ் ஆர் கால் ஃப்ரான்ஸ். அந்த இலைகளை வந்து நம்ம வந்து என்னன்னு வந்து சொல்லுவோம், ஓலை அப்படின்னு வந்து சொல்லுவோமா. ஸோ ஃப்ரான்னா ஓலை. த ஃப்ரான் லுக் லைக் ஃபெதர்ஸ் மென்ட் ஃபார் தி ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் விண்ட். ஸோ இந்த ஓலையோட பயன் வந்து என்னது, இந்த ஓலை பார்க்கறதுக்கு வந்து எப்படி இருக்கு, பறவையோட ரெக்க மாதிரி இருக்கா, ஸோ பறக்கிறதுக்கு மாதிரி இருக்கா. ஸோ அதிக காற்று அடிக்கும் போது என்ன பண்ணும், இது அதுக்கு ஏற்ற மாதிரி தன்னை வந்து அசைச்சு கொள்ளும், அதனால வந்து ஈஸியாக வந்து ஒடியாது. சரிங்களா? ஸோ அதனால தான் இயற்கையாகவே இதுக்கு வந்து ஃபெதர்ஸ் மாதிரி வந்திருக்கு. These plants are tolerant to saline salt water. Example coconut tree. ஸோ அந்த கடல் தண்ணி வந்து தன்னை பாதிக்காதவாறு இந்த செடி கொடிகள் வந்து வளருது. சரிங்களா? அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தன்னை வந்து இந்த கோகோனட் ட்ரீ அடாப்ட் பண்ணிக்குது. Let us connect, match the plants with their living places. இங்க தாவரம் வந்து கொடுத்திருக்காங்க, அதோட லிவிங் பிளேசஸ், அதோட வாழ்விடத்தை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, சப்பாத்தி கள்ளி. அது வந்து பொதுவாக வந்து எங்க வந்து வளரும், பாலைவனத்தில் வந்து வளரும். ஸோ டெசர்ட்ஸை வந்து மேட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்னது, தென்னை மரம். இது வந்து எங்க வந்து அதிகமாக பார்க்கலாம், கோஸ்டல் ஏரியாஸ், கடலோரம் வந்து நீங்க வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து பேனியன் ட்ரீ, ஆலமரம். இது பிளைன்ஸ், சமவெளியில வந்து வளரும். நெக்ஸ்ட் இது வந்து பைன் ட்ரீ, மவுண்டெயின்ஸ், மலைப்பகுதியில் வந்து இந்த மாதிரியான மரங்களை வந்து நீங்க வந்து பார்க்கலாம். Let us try. Select the incorrect statement from the following. இங்க தப்பான ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க, அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணணுமா. Desert plants grow in hot, dry and sandy places. அதாவது பாலைவன தாவரங்கள் வந்து எங்க வந்து வளரும், அதாவது அதிக வெப்பமுடைய காய்ந்த மணல் நிறைந்த இடங்கள்ல வந்து வளரும். ஸோ இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ டிக் பண்ணிக்கோங்க. இது வந்து இன்கரெக்ட் கிடையாது, இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, பிளான்ஸ் இன் கோஸ்டல் ஏரியாஸ் ஆர் டாலரண்ட் டு saline வாட்டர். கோஸ்டல்னாலே அங்கே வந்து அதிகமான உப்பு நிறைஞ்ச தண்ணி தான் வந்து இருக்கும், அதுக்கேற்றவாறு தான் அந்த செடி கொடிகள் வந்து வளரும். ஸோ எஸ். மவுண்டெயின் பிளான்ஸ் ஹாவ் நீடில் லைக் லீவ்ஸ். அதாவது தாவரங்கள் வந்து மலைப்பகுதியில் வந்து இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு எல்லாமே வந்து இலைகள் வந்து ஊசி போல வந்து இருக்குமா. எஸ், அப்படிதான் வந்து இருக்கும். ஸோ எஸ். டீக் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டெசர்ட் பிளான்ட். தேக்கு வந்து பாலைவன தாவரமா, இல்ல. தேக்கு வந்து என்னது, பிளைன் சர்ஃபேஸ்ல வளரக்கூடிய தாவரம். ஸோ பிளைன். ஸோ இது வந்து தப்பு. ஸோ இந்த 4 தான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? பி, டிக் தி ஆட் ஒன். இங்க என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க, டீக், டீக்னா தேக்கு, டாமரின்னா புளிய மரம், மேங்கோனா மாமரம், ஒப்பன்டியானா சப்பாத்தி கள்ளி. இது வந்து டெசர்ட்ல வளரக்கூடிய பிளான்ட், மித்த எல்லாமே பிளைன்ஸ்ல வந்து வளரக்கூடிய பிளான்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒப்பன்டியா, அலோவேரா, பைன், டேட் பாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது 3ம் டெசர்ட் பிளான்ட்ஸா. பைன் வந்து மவுண்டெயின்ல வந்து வளரக்கூடிய பிளான்ட். சரிங்களா? ஸோ மவுண்டெயின், இது வந்து என்னது, மவுண்டெயின். இது எல்லாமே டெசர்ட் பிளான்ட்ஸ். சர்க்கிள் த பிளேசஸ் which are land habitats. லேண்ட் ஹேபிடேட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. லேண்ட்னாலே என்னெல்லாம் வரும், ஃபாரஸ்ட் வருமா, காடுகள் வந்து நிலத்துல தானே இருக்கு, பாண்ட் வந்து வராது, ஏன்னா அது வந்து வாட்டர் பாடி, தண்ணி வந்து இருக்கும். மவுண்டெயின் வந்து மலை. சரிங்களா? அதுவும் வந்து லேண்ட். நெக்ஸ்ட் ரிவர், ரிவர் வந்து வாட்டர் பாடி, தண்ணி வந்து இருக்கும். ட்ரீ, ட்ரீயும் லேண்ட் தான். சரிங்களா? லேண்ட் ஹேபிடேட். ஓஷன் வந்து வராது. டெசர்ட்டும் லேண்ட் ஹேபிடேட். நெக்ஸ்ட் கேவ், கேவும் வந்து லேண்ட், கேவ்னா குகை, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டோட ஹேபிடேட் தான். ஸோ இதெல்லாம் சர்க்கிள் பண்ணுங்க. இந்த 3 மட்டும் வாட்டர் பாடி, அதனால விட்டுருங்க. பிளான்ஸ் இன் வாட்டர். இப்போ வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம், அக்வாட்டிக் பிளான்ஸ், அதாவது நீர்ல வளரக்கூடிய தாவரத்தை பத்தி பார்க்க போறோம். தி பிளான்ஸ் that grow in water bodies like ponds, lakes are called water plants or aquatic plants. அதாவது தாவரங்கள் எங்க வளருதுன்னு வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் பாடிஸ்,
நீர்நிலையில வந்து வளருது பாத்தீங்களா, ஏரி, குளம், இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து வளர தாவரத்தை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம், அக்வாட்டிக் பிளான்ஸ் அப்படி இல்லைன்னா நீர்வாழ் தாவரம் அப்படின்னு வந்து சொல்றோம். தே ஆர் கிளாசிஃபைட் இன்டு ஃபாலோயிங் டைம்ஸ். அதவே வந்து 3 வகையா வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்னு வந்து என்னது, ஃப்ரீ ஃப்ளோட்டிங். ஃப்ரீ ஃப்ளோட்டிங்னா என்ன அர்த்தம், அதாவது மிதந்துகிட்டு இருக்கு, ஃப்ரீயா எதுவும் பிரச்சனை இல்லாம அப்படியே தண்ணியில அது பாட்டுக்கு மிதந்துட்டு இருக்கு, அதுதான் அர்த்தம். ஃபிக்ஸட் ரூட்டட் பிளான்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தண்ணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மணல் வந்து கீழே வந்து அதுலயும் இருக்குமா, ஸோ அதுல வந்து தன்னோட வேரை வந்து ஊன்றி வளரக்கூடிய தாவரம். சப்மர்ஜ்டு பிளான்ஸ், இப்போ தண்ணி வந்து இருக்குன்னா அந்த மணல்ல வந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்துகிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னது, சம்மர்ஜ். சம்மர்ஜ்னா மூழ்கி இருக்கிறது தான் சம்மர்ஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வெளியில வந்து தெரியாது, தண்ணிக்கு மேல வந்து அது வந்து தெரியாது. ஸோ இந்த மாதிரி 3 வகையா வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து என்னது, ஃப்ரீ ஃப்ளோட்டிங், ஃபிக்ஸட் ரூட்டட் அண்ட் சப்மர்ஜ் பிளான்ஸ். இப்போ ஒவ்வொருதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பிளான்ஸ். These are found on the surface of water. ஃப்ளோட்னாலே என்ன அர்த்தம், அதாவது நீருக்கு மேலே மிதக்கிறது தான் ஃப்ளோட்டிங், மிதக்குது அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த தண்ணியோட மேல் பரப்பில் வந்து இது வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஃபவுண்ட் ஆன் சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர். தே ஃப்ரீலி ஃப்ளோட். தண்ணிக்கு மேலே வந்து நீந்திக்கிட்டு இருக்கனாலே என்ன அர்த்தம், அப்படியே வந்து அது பாட்டுக்கு ஃப்ரீயாக வந்து மிதந்துக்கிட்டே இருக்கு, எந்த விதமான ஹிண்ட்ரன்ஸ் தொந்தரவு இல்லாமல் அது பாட்டுக்கு அப்படியே அசைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ ஃப்ரீலி ஃப்ளோட்டிங் வித் த ஹெல்ப் ஆஃப் அ ஸ்பாஞ்சி பாடி ஃபில்டு வாட்டர். இது வந்து ஒரு பஞ்சு மாதிரி தான், சரிங்களா. அதோடது வந்து பார்த்தீங்கன்னா உடம்பே பஞ்சு மாதிரி வந்து இருக்குமா, அது ஃபுல்லாக காத்துகள்னால நிரம்பி இருக்கிறதுனால தான் அதனால ஈஸியாக வந்து மிதக்க முடியுது. ஸோ ஹெவியாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், தண்ணிக்குள்ளே வந்து போயிடும்ல. ஸோ காற்று இருக்கனால தான் அதனால வந்து மிதக்க முடியுது. ஸோ இது வந்து ஒரு ரீசன். தே ஹவ் புவர்லி டெவலப்டு ரூட்ஸ். இந்த மாதிரியான தாவரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்கள் வந்து இருக்கும், பட் ஆனால் வந்து புவர்லி டெவலப்டு, அதிகமாக வந்து ஜாஸ்தி வந்து இருக்காது, அப்படியே சின்ன குட்டியோண்ட மெல்லிசா இருக்க மாதிரி இருக்கும், சரிங்களா. ஸோ இதுதான் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பிளான்ஸ். ஃப்ரீ ஃப்ளோட்டிங்னா என்ன அர்த்தம், அது வந்து சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டரில் தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அதோட பாடி வந்து ஏர்னால ஃபில் ஆயிருக்கனால தான் அது வந்து ஈஸியாக வந்து ஃப்ளோட் ஆகுது. அதுக்கப்புறம் இதோட ரூட்ஸ் வந்து அவ்வளவு ஜாஸ்தியாக டெவலப் ஆயிருக்காது. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, ஆகாய தாமரை அண்ட் பிஸ்டியா, வாட்டர் ஹயாசிந்த். ஆகாய தாமரை ஓட இங்கிலீஷ் நேம் வந்து என்னது, வாட்டர் ஹயாசிந்த் அண்ட் பிஸ்டியா, சரிங்களா. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆகாய தாமரை. ஸோ எப்படி வந்து இருக்குது, அப்படியே மொத்த செடியும் வந்து தண்ணிக்கு மேலே மிதக்குது பாருங்க, சரிங்களா. கீழே வேர்கள் வந்து ஊன்றி வந்து இல்லை, மணலோட ஊன்றி இல்லை, அப்படியே லைட்டாக தான் டெவலப் ஆயிருக்கு. ஸோ பிஸ்டியா இதுவும் அது மாதிரி தான் இருக்குது, தண்ணிக்கு மேலே வந்து இதோட சர்ஃபேஸ் ஃபுல்லாக தண்ணிக்கு மேலே வந்து இருக்குது, ரூட் மட்டும் தான் தண்ணி கீழே வந்து இருக்குது, அதுவும் புவர்லி டெவலப்டாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம், ஃபிக்ஸட் ரூட் பிளான்ஸ். ஃபிக்ஸட் ரூட் அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபிக்ஸ்னாலே ஃபிக்ஸ் பண்ணி இருக்கு, ஒரு இடத்துல வந்து பிடிச்சிருக்கு, அதுதான் ஃபிக்ஸ்னு அர்த்தம், சரிங்களா. ஸோ எது வந்து பிடிச்சிருக்கு, ரூட். ஸோ ஃபிக்ஸட் ரூட் பிளான்ஸ். These plants have the root that are fixed in the bottom of the water bodies. So இப்போ ஸோ இதுதான் வாட்டர் பாடி அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம், ஏரியோ குளமோ. கீழே வந்து என்ன இருக்கும், மணல் தானே இருக்கும். ஸோ அதுல இருந்து தன்னோட வேர்கள் வந்து வரும், அதுல வந்து அந்த ரூட் வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்குமா. ஸோ அதனால தான் இது பேர் என்னது, ஃபிக்ஸட் ரூட் பிளான்ஸ். ஸோ தே ஹாவ் ரூட் தட் ஆர் ஃபிக்ஸ்ட் இன் தி பாட்டம் ஆஃப் வாட்டர் பாடிஸ். பாட்டம்னா கீழே, சரிங்களா. அந்த வாட்டர் பாடியோட அடிமட்டத்தில் வந்து தன்னோட வேர்களை வந்து ஊண்டி வந்து இருக்கும். தீஸ் பிளான்ஸ் ஹாவ் ஏர் டியூப்ஸ் இன் தியர் ஸ்டெம்ஸ். இந்த ஸ்டெம் வந்து இருக்கு பார்த்தீங்களா, ஸ்டெம்னா அதோட தண்டு, அதில் என்ன இருக்குமா, ஏர் டியூப்ஸ் வந்து இருக்குமா, சரிங்களா. அதனால தான் அது வந்து அப்படியே வந்து மிதந்துக்கிட்டு ஆடிக்கிட்டு வந்து இருக்கும். That help them to float. Their leaves are broad and coated with wax. இதோட இந்த இந்த மாதிரியான பிளான்ஸ் வந்து இருக்கு பாத்தீங்களா, இதோட இலைகள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து இருக்கும், ப்ராட். தாமரை இலை வந்து எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கோங்க, எவ்வளவு அகலமா வந்து இருக்கும், ப்ராடா வந்து இருக்கும்ல. அதே மாதிரி அதுல தண்ணி பட்டா என்ன ஆகும், நிக்கவே நிக்காது, அப்படியே ஓடி போயிடும். அதான் சொல்லுவாங்க தாமரையில தண்ணி போல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, நழுவிட்டு வந்து ஓடிடும். ஏன் வந்து ஓடுது, அதுல வந்து வேக்ஸ் வந்து இருக்குமா. வேக்ஸ்னா என்னது, வேக்ஸ்னா எப்படி வந்து சொல்றது, கேண்டில் இருக்கு பாத்தீங்களா, கேண்டில்ல மெழுகு இருக்குல்ல, அதுதான் வந்து வேக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மெழுகு மாதிரி, மெழுகுல வந்து தண்ணி பட்டா என்ன ஆகும், அப்படியே வந்து ஓடிடும், அதுல வந்து நிக்கவே நிக்காது, அப்சர்வும் ஆகாது. ஸோ இந்த மாதிரியான இலைகள் வந்து ப்ராடா வந்து இருக்கு, அதே மாதிரி வேக்ஸ்னால கோட்டாகி வந்துருக்கு. டு மேக் தம் வாட்டர் ப்ரூஃப். வேக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தண்ணி வந்து இருக்காது, ஸோ அதனால தான் வாட்டர் ப்ரூஃப். வாட்டர் ப்ரூஃப் வாட்ச் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, தண்ணிக்குள்ள போட்டாலும் அந்த வாட்ச்குள்ள வந்து தண்ணி போகாது, அதுதான் வந்து என்னது, வாட்டர் ப்ரூஃப். ஸோ அதே மாதிரி தான் இதுவும், சரிங்களா. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, வாட்டர் லில்லி அண்ட் லோட்டஸ். ஸோ இங்க வந்து பார்த்துக்கோங்க, அதோட இலைகள் வந்து எவ்வளவு பெருசா வந்து இருக்குன்னு வந்து பாருங்க, சரிங்களா. ஸோ இப்போ வந்து ஃபிக்ஸட் ரூட் பிளான்ஸ் பத்தி பார்த்துட்டோம். இதோட 3 ஃபீச்சர்ஸ் வந்து என்னது,
இதோட வேர்கள் வந்து வாட்டர் பாடிஸோட பாட்டம்ல வந்து ஃபிக்ஸ் ஆகி இருக்கனால தான் இது பேர் வந்து என்னது ஃபிக்ஸட் ரூட் பிளான்ஸ். இதோட இந்த பிளான்ஸோட ஸ்டெம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏர் டியூப்ஸ் வந்து இருக்கும், அதனால தான் இது வந்து ஈஸியா வந்து ஃப்ளோட் ஆகுது. நெக்ஸ்ட் இதோட லீவ்ஸ் பத்தி பார்த்தோம். அது எப்படி இருக்கு, ப்ராடா வந்து இருக்கு, வேக்ஸ்னால கோட் ஆகி வந்து இருக்கு, அதனால தண்ணி வந்து அதுல வந்து நிக்காது. எக்ஸாம்பிள் வாட்டர் லிலி, லோட்டஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம், சப்மர்ஜ் பிளான்ஸ். சப்மர்ஜ் பிளான்ஸ்னா என்ன அர்த்தம், அதாவது நீர்ல முங்கி இருக்கு பாத்தீங்களா கம்ப்ளீட்டா, அதுதான் சப்மர்ஜ். மூழ்கி இருக்கிறது தான் சப்மர்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான தாவரத்தை பத்தி பார்க்க போறோம். These plants are completely submerged in water. இந்த தாவரங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீருக்கு அடியில அப்படியே கம்ப்ளீட்டா வந்து மூழ்கி வந்து இருக்குமா, சரிங்களா. ஸோ இப்போ அதோட ஸ்டெம் அண்ட் லீஃப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோட தண்டு எப்படி இருக்கு, தின்னா வந்து இருக்குமா. அதே மாதிரி இலைகள் வந்து எப்படி வந்து இருக்குமா, ஸ்மாலா வந்து இருக்குமா, சரிங்களா. there is no opening on the leaf surface. இதோட இலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான ஓப்பனிங் இருக்காது, சரிங்களா. they breathe through stem. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இலைகளை வந்து ஓப்பனிங் வந்து இருக்கும், ஸோ அது மூலமா தான் அது வந்து ரெஸ்பியர் வந்து பண்ணும், சரிங்களா. காத்து போய் காத்து உள்ள வர்றது, அதாவது டிரான்ஸ்பிரேஷன் வந்து ஏற்கனவே பார்த்தோம் பாத்தீங்களா, அது வந்து நடக்கும். பட் இந்த மாதிரியான செடியில வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ஸ் வந்து இருக்காதான் லீவ் சர்ஃபேஸ்ல. ஸோ இன்ஸ்டட் அது வந்து எப்படி வந்து பிரீத் பண்ணுது, த்ரூ ஸ்டெம், அதோட தண்டு மூலமா பிரீத் பண்ணுது. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, வல்லிஸ்னேரியா அண்ட் ஹைட்ரல்லா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மார்க் எல் ஃபார் லேண்ட் பிளான்ஸ் அண்ட் டபிள்யூ ஃபார் வாட்டர் பிளான்ஸ். நீம் ட்ரீ, வேப்ப மரம் எங்க வந்து பாப்பீங்க, நிலத்துல தானே பாப்பீங்க, ஸோ லேண்ட் பிளான்ஸ். லோட்டஸ், பாண்ட், குளத்துல எல்லாம் பார்க்கலாம்ல, ஸோ இது வந்து என்னது வாட்டர் பிளான்ஸ், தாமரை. ஒப்பன்டியா, சப்பாத்தி கள்ளி, இது வந்து என்னது டெசர்ட்ல தான் வளரும், ஸோ லேண்ட் பிளான்ஸ். வல்லிஸ் நேரியா, ஸோ வல்லிஸ் நேரியா வந்து என்னது வாட்டர் பிளான்ட், தண்ணியில வந்து வளரக்கூடிய தாவரம். வாட்டர் ஹயாசிந்த், இதுவும் வந்து வாட்டர் பேர்லயே வந்து இருக்கு, ஸோ வாட்டர் பிளான்ஸ். டேட் பாம், பேரிச்சம்பளம், டெசர்ட் பிளான்ஸ், ஸோ லேண்ட். ஹைட்ரல்லா, ஹைட்ரல்லாவும் வந்து என்னது வாட்டர் பிளான்ஸ். லில்லி, இதுவும் வந்து என்னது வாட்டர் பிளான்ஸ். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கலர் தி வாட்டர் ஹயாசிந்த் பிளான்ட். இந்த பிளான்ட்டை வந்து கலர் பண்ண சொல்லியிருக்காங்க, இந்த வாட்டர் ஹயாசிந்த் நீங்க வந்து கலர் பண்ணுங்க, சரிங்களா. ரைட், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், சரியா தவறா எழுத சொல்லியிருக்காங்க. Fixed rooted plants are present in water bodies. Yes. So true. Leaves of lotus are submerged in water. Submerged, மூழ்கி வந்து இருக்குமா, அதாவது தாமரையோட இலை வந்து தண்ணிக்குள்ள வந்து மூழ்கி வந்து இருக்குமா, இல்ல, ஃபால்ஸ். அது வந்து coated with wax, so வந்து ஈஸியா வந்து float ஆகுது, தண்ணிக்கு மேல தான் float ஆயிட்டு இருக்கும். Lotus plants are found in many ponds. நீங்க வந்து தாமரையை வந்து நிறைய குளங்கள்ல வந்து பார்க்கலாமா. Yes, so true. Water hyacinth freely float with the help of spongy body filled with air. Water hyacinth என்னது, ஆகாய தாமரை, அது வந்து ஃப்ரீயா வந்து ஃப்ளோட் ஆகுமா. எஸ், ஃப்ளோட் ஆகிட்டு தான் இருக்கும். எப்படி வந்து ஃப்ளோட் ஆகுது, ஏன் வந்து ஃப்ளோட் ஆகுது, அதோட பாடி வந்து காத்துனால அடைச்சிருக்கனால அது வந்து ஃப்ரீயா வந்து ஃப்ளோட் ஆகுது. எஸ், ஸோ ட்ரூ. Choose the correct answer. Question number 1. The function of the leaf is to, அதாவது இலைகளோட வேலை வந்து என்னது, யூஸ் சப்போர்ட் கொடுக்கறதா, இல்ல ஃபிக்ஸ் தி பிளான்ட் firmly, அந்த பிளான்ட்டை வந்து ஊண்டி நிக்கிறதுக்காக வந்து பயன்படுதா, இல்ல ப்ரொடியூஸ் ஃபுட். எஸ், அதாவது பிளான்ட்ஸுக்கு தேவையான வந்து ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்றது வந்து எங்க, லீஃப்ல தான், சரிங்களா. ஸோ இதுதான் ஆன்சர், இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் டேப் ரூட், அதாவது ஆணி வேருக்கான எக்ஸாம்பிள் வந்து என்னது, பேடி, கிராஸ், மேங்கோ, ராகி வந்து கொடுத்துருக்காங்க. இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். மேங்கோ தான் டேப் ரூட் சிஸ்டம், ஸோ மேங்கோ. டேஸ் சப்போர்ட்ஸ் தி பிளான்ட், அதாவது தாவரத்தை வந்து எது வந்து சப்போர்ட் பண்ணுது, அது நிற்கிறதுக்கு ஸ்டெம், சரிங்களா. ஸோ ரூட் கிடையாது, லீஃப் கிடையாது, ஃப்ளவர் கிடையாது. மோஸ்ட் பிளான்ட்ஸ் க்ரோ ஃப்ரம் தி, அதாவது தாவரங்கள் வந்து எதுல இருந்து வந்து வளரும், நார்மலாக வந்து விதைகள்ல இருந்து வளரும், ஸோ சீடு. ரூட்ஸ் ஆர் புவர்லி டெவலப்ட் இன், அதாவது எந்த செடியில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்கள் வந்து கம்மியாக வந்து டெவலப் ஆயிருக்கு. நீம்ல வந்து அதிகமான வேர்கள், டேப் ரூட் சிஸ்டம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேப் ரூட். அதே மாதிரி டேட் பாம்க்கு வந்து ஆழமாக வந்து போயிருக்கும் வேர்கள், சரிங்களா. ஸோ ஆகாய தாமரையில தான் அப்படி வந்து இருக்காது. இது வந்து என்னது, வாட்டர் பிளான்ட். ஸோ இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. Question number 6. If pot X is absent in plant, new plants will not be produced. Xs, அதாவது புது பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகணும்னா என்ன வந்து தேவை, ரீப்ரொடக்ஷன் வந்து மெயினாக வந்து நடக்கணும்ல. ஸோ ரீப்ரொடக்ஷனுக்கு வந்து மெயினாக வந்து ஃப்ளவர் வந்து தேவை, ஸோ ஃப்ளவர், சரிங்களா. அந்த பிளான்ட் வளராது அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ரூட்டை வந்து சூஸ் பண்ணலாம். இங்கே வந்து நியூ பிளான்ட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ ஃப்ளவர்ஸ் மூலமாக தான் ரீப்ரொடக்ஷன் வந்து நடந்து அது மூலமாக சீட்ஸ் கிடச்சி நம்மளுக்கு வந்து புது பிளான்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ஆன்சர் வந்து ஃப்ளவர்.
The plant is adapted to grow in the desert as it has இப்போ பாலைவனத்துல வந்து வளருது பார்த்தீங்களா தாவரங்கள். அதுக்கு வந்து ஸ்பெஷலான அடாப்டேஷன் வந்து என்னது? ஃப்ளஷி ஸ்டெம் வந்து இருக்கும். அதாவது சதை பகுதி மிகுந்த தண்டு வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இலைகள் வந்து முற்களா வந்து மாறி வந்து இருக்கும். ஸோ போத் ஏ அண்ட் சி சரிங்களா? அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் மெனி சீடட் ஃப்ரூட் இஸ் எந்த ஃப்ரூட்ல, எந்த பழத்துல வந்து நெறைய விதைகள் வந்து இருக்கும்? பொமிகிரானட், மேங்கோ, ஆப்ரிகாட், பீச் இது எல்லாமே வந்து ஒன் சீடட். பொமிகிரானட்ல தான் நெறைய விதைகள் வந்து இருக்கும். மாதுளை சரிங்களா? ஃபுல்லா விதையா தானே இருக்கும். Which of the following plant pots take part in absorption in water? Absorption in water வந்து என்னது? Root. And exchange of gases. அது வந்து என்னது? Exchange gases வந்து exchange பண்றதுக்கு வந்து leaf வந்து பயன்படுது. ஸோ என்னது? Root and leaf. Root வந்து என்ன கொடுத்துருக்காங்க? பாருங்க. Root வந்து T வந்து கொடுத்துருக்காங்க. P வந்து leaf வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ T and P. Answer வந்து D. சரிங்களா? Find the odd one. இங்க ஆட் ஒன்னை வந்து சர்க்கிள் பண்ணணும் சரிங்களா? என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? கேரட், ரேடிஷ், டொமேட்டோ, பீட்ரூட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேரட், ரேடிஷ், பீட்ரூட் இது மூணுமே வந்து என்னது? அதாவது தன்னோட ஃபுட்டை வந்து ரூட்டில் வந்து ஸ்டோர் பண்ணும் சரிங்களா? டொமேட்டோன்றது வந்து ஃப்ரூட்டு. ஸோ இதுதான் ஆட் ஒன் அவுட். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? கேபேஜ், கிரீன்ஸ், டர்மரிக் அண்ட் ஸ்பினாச் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னது? லீஃப். டர்மரிக்ன்றது வந்து ஸ்டெம். ஸோ டர்மரிக் மஞ்சள். நீம், ஆலோவேரா, டேட் பாம், ஒபன்ஷியா. ஸோ இது வந்து மூணு வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட்டில் வளரக்கூடிய பிளான்ஸ். நீம் வந்து பிளெயின்ஸில் வந்து வளரக்கூடிய பிளான்ஸ் சரிங்களா? ஸோ இது வந்து சர்க்கிள் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கோகனட், மேங்கோ, ஆப்ரிகாட் அண்ட் ஆரஞ்சு. ஸோ கோகனட், மேங்கோ அப்புறம் ஆப்ரிகாட் இதெல்லாமே என்னது? ஒன் சீடட். ஆரஞ்சு வந்து மெனி சீடட். ஸோ இதை வந்து சர்க்கிள் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஹைட்ரில்லா, ஒபென்ஷியா, வாட்டர் ஹையசின்த் அண்ட் வெல்லிஸ்னேரியா இந்த மூணுமே வாட்டர் பிளான்ட்ஸ். இது வந்து லேண்ட் பிளான்ட். ஸோ இதை சர்க்கிள் பண்ணுங்க. ஷார்ட் ஆன்சர்ஸ். நேம் தி பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட்ஸ். தாவரத்தோட பாகங்களை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் வந்து இருக்கு? ரூட், ஸ்டெம், அடுத்து என்ன? லீஃப், ஃப்ளவர், ஃப்ரூட், பட், பிரான்ச் இப்படி வந்து சொல்லிக்கிட்டே வந்து போகலாம் சரிங்களா? ஸோ எக்ஸெட்ரா வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? நேம் தி டைப்ஸ் ஆஃப் ரூட். ஸோ டைப்ஸ் ஆஃப் ரூட் வந்து என்னது? ரூட்ல வந்து ரெண்டு டைப்ஸ் வந்து இருக்கா? ஒன்று வந்து டேப் ரூட், இன்னொன்று வந்து என்னது? ஃபைப்ரஸ் ரூட். ஃபைப்ரஸ் சரிங்களா? ஸோ இதுதான் டூ டைப்ஸ் ஆஃப் ரூட் சிஸ்டம். ரைட் எனி டூ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லீஃப். அதாவது இலைகளோட பணிகள் வந்து என்ன? லீஃப் ஹெல்ப்ஸ் இன் ப்ரொடியூசிங் ஃபுட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தன்னுடைய உணவை வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து இலைகள் வந்து பயன்படுது. ஸோ ப்ரொடியூஸ் ஃபுட். செகண்ட் வந்து என்னது? டிரான்ஸ்பிரேஷன், அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் அதுக்கு வந்து பயன்படுது. அதில் ஹோல்ஸ் வந்து இருக்குல்ல, ஸோ அது மூலமாக கேஸஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. அந்த ப்ராசஸ் பேர் வந்து என்னது? டிரான்ஸ்பிரேஷன். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ரைட் தி பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர். பூக்களோட பாகங்களை வந்து கேட்டிருக்காங்க. இதழ்கள் இருக்கு பார்த்தீங்களா? அதை வந்து என்னன்னு வந்து சொல்லுவோம்? பெட்டல். அதுதான் வந்து கலர்ஃபுல் பார்ட்டாக வந்து இருக்கும். ஸோ அதுக்கு கீழே வந்து பச்சை கலரில் வந்து இருக்கும் பார்த்தீங்களா? அந்த இதெல்லாம் வந்து தாங்கி நிற்கும். அது பேர் வந்து என்னது? செப்பல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னது? நடுவில் வந்து கொஞ்சம் தடிமனாக வந்து இருக்கும். அது பேர் வந்து என்னன்னு வந்து சொல்லுவோம்? பிஸ்டில். ஸோ அதை சுற்றி வந்து என்ன இருக்கும்? ஸ்டாமன் வந்து இருக்கும். ஸோ இதுதான் பார்ட்ஸ் ஆஃப் அ ஃப்ளவர். நேம் தி டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் பேஸ்ட் ஆன் தியர் ஹேபிடேட். அதாவது பிளான்ஸை வந்து எப்படி வந்து பிரிக்கிறாங்க? ஹேபிடேட் பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேபிடேட் வந்து என்னது? ஒன்று வந்து லேண்ட் பிளான்ஸ், நிலத்தில் வாழக்கூடிய தாவரங்கள். இதை வந்து டெரஸ்ட்ரியல் அப்படின்னு வந்து சொல்லுவோமா? டெரஸ்ட்ரியல். இன்னொன்று வந்து வாட்டர் பிளான்ஸ். அதை வந்து என்னன்னு வந்து சொல்லுவோம்? வாட்டர் பிளான்ஸ், அக்வாட்டிக் பிளான்ஸ். ஸோ அப்படி வந்து எழுதிக்கோங்க. இதுதான் டூ டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் பேஸ்ட் ஆன் தியர் ஹேபிடேட். ரைட் எனி டூ அடாப்டேஷன் ஆஃப் டெசர்ட் பிளான்ஸ். பாலைவனத்தில் வந்து வளருது பார்த்தீங்களா தாவரம், அதோட ரெண்டு ஸ்பெஷல் அடாப்டேஷன் வந்து என்னது? அதாவது அதுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் வந்து க்ரீனாகவும் ஃப்ளஷியாகவும் வந்து இருக்கும். ஸ்டெம் ஆர் க்ரீன் அண்ட் ஃப்ளஷி. செகண்ட் வந்து என்னது? அதாவது லீவ்ஸ், அதோட இலைகள் வந்து முற்களா வந்து மாறி வந்து இருக்கும். லீவ்ஸ் ஆர் சேஞ்ச்டு டு ஸ்பைன்ஸ் டு ரெடியூஸ் லாஸ் ஆஃப் வாட்டர். எதுக்கு வந்து? அதாவது தண்ணி வந்து அதிகம் போகாம கம்மிப்படுத்துறதுக்கு. டு ரெடியூஸ் லாஸ் ஆஃப் வாட்டர்.
நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ரைட் தி நேம்ஸ் ஆஃப் சம் வாட்டர் பிளான்ட்ஸ், அதாவது நீர்ல வளரக்கூடிய தாவரத்தை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் எழுதலாம், ஹைட்ரல்லா. நெக்ஸ்ட் வேற என்ன வந்து இருக்கு, லோட்டஸ் தாமரை, பான்ல வந்து பார்க்கலாம்ல. நெக்ஸ்ட் வாட்டர் ஹயாசிந்த் ஆகாய தாமரை, ஹயாசிந்த். நெக்ஸ்ட் வந்து பிஸ்டில். ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச நேம்ஸா. Answer the following questions. Write any two functions of each. இங்க ஃபங்க்ஷன்ஸ் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அதோட பணிகள் வந்து என்னென்ன, ஸ்டெம்மோட பணி வந்து என்னது, அந்த பிளான்ட்டுக்கு வந்து சப்போர்ட் வந்து கொடுக்கறது. ஸோ சப்போர்ட். நெக்ஸ்ட் வந்து என்னது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஃபுட், டேஷன் ஆஃப் ஃபுட் அண்ட் வாட்டர், அதாவது இலைகள்ல இருந்து கீழேயும் வேற பகுதிகளுக்கும், அதாவது கீழே ரூட்ல இருந்து மித்த பகுதி ஆஃப் பிளான்ட்ஸ்க்கும் வந்து எப்படி வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து நடக்குது, இந்த ஸ்டெம் மூலமா நடக்குது. நெக்ஸ்ட் ரூட்டோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னது, ஃபிக்ஸேஷன். இப்போ ஒரு செடி வந்து ஊன்றி வந்து இருக்கணும்னா அதுக்கு மெயினா ரூட் வந்து தேவை. வேர் இல்லைன்னா அந்த மரம் என்ன ஆகும், விழுந்துருமா. ஸோ ஃபிக்ஸேஷன். செகண்ட் வந்து என்னது, அப்சார்ப்ஷன். தண்ணியை வந்து உறிஞ்சுறதுக்காகவும் அப்புறம் வந்து மணல்ல உள்ள தாது உப்புகளில் வந்து உறிஞ்சுறதுக்காகவும் வேர்கள் வந்து பயன்படுது. ஸோ அப்சார்ப்ஷன். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஃப்ளவர். பூக்களோட பணிகள் வந்து என்னது, அதுதான் வந்து நமக்கு வந்து பழமா வந்து மாறி கிடைக்குது. ஸோ டெவலப் இன்டு ஃப்ரூட். நெக்ஸ்ட் வந்து என்னது, ரீப்ரொடக்ஷன். பிளான்ட்ஸுக்கான ரீப்ரொடக்ஷன் வந்து எங்க வந்து நடக்கும், இந்த ஃப்ளவர்ஸ்ல தான் வந்து நடக்கும். ஸோ ரீப்ரொடக்ஷன். அது மூலமா தான் புதிய தாவரங்கள் வந்து உண்டாகும். ஸோ அதுக்காக வந்து பயன்படுது. சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஒய் இஸ் லீஃப் கால் ஃபுட் ஃபேக்ட்ரி. ஏன் வந்து இலைய வந்து சமையலறை அப்படின்னு வந்து சொல்றாங்க, ஏன்னா அங்கதான் உணவு வந்து தயாராகுது. ஸோ அதனாலதான் அது பேர் வந்து என்னது, சமையலறை அப்படின்னு வந்து சொல்றாங்க. லீஃப் ஹெல்ப்ஸ் இன் ப்ரொடியூசிங் ஃபுட். எப்படி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, பை த ப்ராசஸ் கால் போட்டோசிந்தசிஸ், அதாவது ஒளி சேர்க்கை மூலமா. போட்டோனா லைட்டு, சிந்தசிஸ்னா ப்ரிப்பரிங் ஃபுட். சரிங்களா. ஸோ இந்த போட்டோசிந்தசிஸ் வந்து மெயினாக வந்து என்ன வந்து தேவை, வாட்டர் தேவை, கார்பன் டை ஆக்சைடு கேஸ் தேவை, சன்லைட் தேவை, வேற என்ன தேவை, மெயினாக வந்து பிக்மெண்ட் குளோரோஃபில் வந்து தேவை. பச்சையம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா, பிக்மெண்ட் குளோரோஃபில். ஸோ இது மூலமாக தான் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் வந்து நடக்குது. சரிங்களா. ஸோ இது வந்து எங்கேருந்து நடக்குது, இலையில நடக்கிறனால தான் இலையை வந்து ஃபுட் ஃபேக்ட்ரி அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, டிஃபரன்ஷியேட் பிட்வீன் டேப் ரூட் அண்ட் ஃபைப்ரஸ். ஸோ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் வந்து என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டேப் ரூட், இது வந்து ஃபைப்ரஸ் ரூட். ஃபர்ஸ்ட் டேப் ரூட்ல வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரூட் வந்து இருக்கும். சரிங்களா. ஸோ இதில் வந்து இருக்காது. ஸோ நோ மெயின் ரூட். நெக்ஸ்ட் வந்து சைடு ரூட்ஸ் வந்து மெயின் ரூட்ல இருந்து டெவலப் ஆகும். சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைப்ரஸ் ரூட் வந்து ஸ்டெம்மில் இருந்து டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து இது வந்து லாங்காக இருக்கும், டீப்பாக வந்து போகும். சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெப்த்துக்கு வந்து போகாது, நோ டெப்த். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் வந்து இது வந்து திக்காக இருக்கும், இது பார்க்க எப்படி இருக்கும், லாங் டேப் மாதிரி பம்பரம் மாதிரி இருக்கும். இது வந்து கொத்தா வந்து இருக்கும், பஞ்சா வந்து இருக்கும். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன டிஃபரன்ஸ் வந்து எழுதலாம், அதாவது நம்ம எக்ஸாம்பிள் வந்து எழுதலாம். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து டேமரிண்ட், புளிய மரம் வந்து கொடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து கார்ன் இல்லைன்னா சுகர் கேன் வந்து கொடுத்துக்கோங்க, மக்காச்சோளம் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, கிவ் டூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃப்ரூட் ஹேவிங் ஒன்லி ஒன் சீட். ஒரே ஒரு விதையுள்ள பழத்தை வந்து கேட்டிருக்காங்க. மேங்கோ, நெக்ஸ்ட் கோகோனட். ஃப்ரூட் ஹேவிங் மெனி சீட்ஸ், நிறைய விதைகள் உள்ளது வந்து எது, ஆரஞ்சில் வந்து நிறைய விதைகள் இருக்குமா. ஸோ ஆரஞ்ச். நெக்ஸ்ட் வந்து மாதுளை, பொமிகிரானட். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, நேம் டூ ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ். அப்படியே தண்ணியில் வந்து மிதக்கக்கூடிய தாவரத்தை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன எழுதலாம், வாட்டர் ஹயாசிந்த் ஆகாய தாமரை, ஹயாசிந்த். நெக்ஸ்ட் வந்து பிஸ்டியா. சரிங்களா. ஸோ இது ரெண்டையும் எழுதிக்கோங்க. லுக் அட் த பிக்சர் ஆஃப் தி வாட்டர் லில்லி, விச் பார்ட் ஆஃப் தி பிளான்ட் கேன் யூ சி. இது வந்து லில்லி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ இதில் வந்து எந்த பகுதி வந்து நீங்கள் பார்க்க முடியுது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எதை வந்து பார்க்க முடியுது, ஃப்ளவரையும் லீஃபையும் வந்து பார்க்க முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஃப்ளவர், பூக்களை வந்து பார்க்க முடியுது, இலைகளை வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் வந்து வேர் ஆர் தி பிளான்ட்ஸ் ரூட் அண்ட் ஸ்டெம். ரூட் வந்து எங்க வந்து இருக்கும், அதாவது ஃபிக்ஸ்ட் இன் பாட்டம் ஆஃப் வாட்டர் பாடிஸ். ஃபிக்ஸ்ட் இன் பாட்டம் இருக்குல்ல, கீழே உள்ள மணல், தண்ணியோட அடி மணல் இருக்குல்ல, அதோட அட்டாச் ஆயிருக்கும். சரிங்களா. ஸோ ஃபிக்ஸ்ட் இன் பாட்டம் ஆஃப்
வாட்டர் பாடிஸ். ஸ்டெம் வந்து எங்கே இருக்கும், அதாவது ஃப்ரீலி ஃப்ளோட்டிங் இன் வாட்டர். இது வந்து ஃப்ளோட்டிங் இன் வாட்டர். நடுவில் வந்து இருக்குது பார்த்தீங்களா ஸ்டெம்மு, தண்டு. அது என்ன ஆகும், இந்த தண்ணியில் வந்து மிதந்துக்கிட்டு வந்து இருக்கும், ஆடிக்கிட்டு. சரிங்களா, அதாவது தண்ணிக்கு மேலே வந்து இருக்காது, ஃப்ளோட்டிங் இன்சைடு. சரிங்களா, இன்சைட் வாட்டர் அப்படின்னு வந்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை வந்து நீங்கள் வந்து என்னன்னு பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, தேங்க்யூ கிட்ஸ்.